حي على الصلاة. அலைக்கும் எங்கேருந்து பேசுகிறீங்க? புளியந்தோப்பில் சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன கடை? துணிக்கடை. சரி, அதுல வந்து நம்ம தாமி புடவை, அது மாதிரி தாமி புடவை, தாமி சாரீஸ், வேஷ்டி துண்டு எல்லாம் விற்க வச்சிருந்தாங்க. அது விற்கலாமா, விற்க கூடாது? சொல்றேன். சகோதரத்தை கேட்ட கேள்விக்கு அன்னைக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாவனு அலல் பிர்ரி ஒத் தக்வா ஒலா தாவனு அலல் இஸ்மி ஒல் உதுவான் அப்படிங்கிறான். நீங்கள் நன்மைக்கும் தக்வாவுக்கும் உதவி செய்யுங்கள், பாவத்திற்கும் அழிச்சாட்டத்திற்கும் உதவி செய்யாதீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால் இந்த துணி கடையில் வச்சுருக்கிறவங்க இந்த சபரிமலை போகிறவங்களுக்காண்டி சீசனில் வேட்டி விற்கிறது, அந்த சாமி புடவை விற்கிறது, இந்த அதில் சாமி உருவம் போட்டது, அதில் சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு போய் எழுதப்பட்ட அந்த துண்டு விற்கிறது, இதெல்லாம் விற்கலாம் வேண்டாம், இதெல்லாம் விற்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஷிர்க்குக்கு துணை செய்கிறது. துணி வியாபாரம் கூடும், அந்த ஷிர்க்குக்கு துணை செய்யக்கூடிய துணி வியாபாரம் கூடாது. இது ஏற்கனவே உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு தேங்காய் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு, தாராளமாக கூடும். பழம் வியாபாரம் பண்ணுறாரு, வாழைப்பழம் தாராளமாக கூடும். பூ வியாபாரம் பண்ணுறது தாராளமாக கூடும். ஆனால் கோயில் வாசலில் தேங்காய் பழம் பூ வச்சு விற்கிறது இது ஹராம், கூடாது. ஏன்? இது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு, பூஜை பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வியாபாரங்களை தவிர்த்துக்கணும். மற்ற துணி வியாபாரம் தாராளம் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்.